இந்த பதிவு எதுக்காகனா, டிவிகே கட்சி தலைவர் விஜயண்ணனுக்காக தான். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக உங்களோட பதில் 26ல் ஆட்சி அமைச்சு ஒரு நல்ல அரசு தரணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அதில் நம்பிக்கையே கிடையாதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட நோக்கம் 21ல் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள் ஆரம்பித்து டிஎம்கேவை மறுபடியும் ரூலிங் பார்ட்டியாக கொண்டு வந்தாங்களோ, அதே போல் தான் நீங்களும் மறுபடியும் டிஎம்கேவை ஓட்டை பிரித்து டிஎம்கேவை ரூலிங் பார்ட்டியாக கொண்டு வரதுக்காக பண்ணுற விஷயந்தான் அப்படிங்கிறது என்னோடய கூற்று. எப்படி நீ அதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்சியோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, மக்கள்கிட்ட தன்னோட செல்வாக்கை நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு அவங்க அடுத்த கட்டமாக அவங்களோட பணியை தொடருவாங்க. எடுத்துக்காட்டுக்கு 2006ல் வந்து டிஎம்டிகே ஆரம்பித்தப்ப மக்கள் மத்தியில் ஒரு கணிசமான ஓட்டை வாங்கினதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டமாக 2011ல் கூட்டணிக்கு போய் ஒரு கணிசமான சீட்ஸ் 31 சீட்ஸ் ஜெயித்தாங்க. அது மாதிரி நீங்கள் வந்திருந்தீங்க, படிப்படியாக வந்திருந்தீங்கன்னா உங்களோட கூற்றை ஏற்றுப்பாங்க. நீங்கள் வைக்கிற கூற்றே பார்த்தீங்கன்னா, எடுத்தவொடனே கூட்டாட்சி தத்துவத்தை முன் வைக்கிறோம், எங்களை நம்பி யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆட்சியில் பங்கு தருவோம்னு சொல்கிறாங்க. யார் உங்களை நம்பி வருவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்கள். யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சின்ன கட்சிகள் எல்லாமே அவங்களோட பெனிஃபிஷரியாக யாரை பார்க்குறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் சேருவாங்க. அப்படி உங்களை யாரையும் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இடையில கூட ரூமர்ஸ் வந்துச்சு, ஏடிஎம்கே உங்களோட கூட்டணி பேசினாங்க, நீங்கள் 117 சீட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு வாதத்துக்கு வச்சுட்டா கூட ஒருத்தரை நம்ம கூட்டணிலேருந்து நிராகரிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி விதண்டாவாதமாக சீட்டு கேட்குறது, 117 சீட்லாம் கேட்குறதுங்கிறது உச்சம். அது ஏற்றுக்கவே முடியாத விஷயம். அப்போ நீங்கள் என்னென்னா கூட்டணியையும் ஏடிஎம்கேவை ஏற்றுக்கல. அப்போ உங்களோட அஜெண்டா என்ன? மறுபடியும் டிஎம்கேவை ரூலிங் பார்ட்டியாக கொண்டு வரதுக்குள்ள என்னென்ன வழியெலாம் இருக்கோ அதெல்லாம் செய்கிறீங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போட்டியே டிஎம்கேவுக்கும் டிவிகேக்குங்கிற மாதிரி ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அந்த களத்தில் ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டியே இல்லைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. இதனால் நீங்கள் மறுபடியும் 26ல் சீட்டு ஜெயிக்கலைனாலும் படத்துக்கு நடிக்க போயிருவீங்க. மக்களும் மறுபடியும் இந்த ரசிகரை பார்க்க தான் போகிறாங்க. ஆனால் உங்களை நம்பி அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் கண்டிப்பாக நட்டாத்தில் தான் நிற்க போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது இப்போ நான் சொல்கிறத நம்பலனாலும் 26க்கு அப்புறமேலுக்கு அந்த தொண்டர்களே உங்களை எந்த விதத்தில் பார்ப்பாங்கிறது புரியுது. நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மக்களுக்கு மறதி அறியும் மறுபடியும் கமலஹாசன் ஐயா மாதிரி விக்ரம ஜெயிக்க வைப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு படம் வரும், ஜனநாயகன் மாதிரி இன்னொரு படம் வரும், அதை நம்ம மறுபடியும் ஜெயிக்க வைக்க போகிறாங்க. மறுபடியும் மக்களை முட்டாளாக்கிறதுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் யாருமே சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தால் ஏற்றுக்க மாட்டுறாங்க. எம்ஜிஆர் வந்தார்னா அவர் மக்களுக்கான அரசியலை பண்ணுறதுக்காக வந்தார். இப்போ வரவங்க எல்லாருமே சுயநலத்துக்காக, இன்னொருத்தர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக, உங்களை சார்ந்தவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக வரீங்க. அது அப்படி இருக்கும்போது யாரும் உங்களை நம்புவா? மக்கள்கிட்ட முதல்ல நம்பிக்கையை உருவாக்குங்க. அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் நல்லதை பேசுங்க. நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.